வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னும் முறை இப்போது 2.0 செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 500,000 ரூபாய் ஒழிப்பு என்பதுதான் இந்திய மக்கள் அனைவரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது .com ஆரம்பத்தில் இருந்தே இது முன் யோசனை இல்லாத ஒரு முடிவாக இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொண்டு வந்திருந்தது. ஆரம்பத்தில் ஊடகங்கள் முதல் 3 நாட்களுமே இது ஒரு அதிபுத்திசாலித்தனமான முயற்சி, மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஆனால் இதன் பலன்கள் நீண்டகால பலன்கள் மிகவும் பிரசித்தமானவையாக இருக்கும் என்று அதற்கு முழுக்க வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களை மனதில் வைத்து எப்படி இந்தியாவில் பினான்சியல் இன்க்ளூஷன் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா மக்களையுமே வங்கிக்குள் கொண்டு வரக்கூடிய, வங்கி கணக்கு உள்ளவர்களாக மாற்றக்கூடிய முயற்சி என்பது அரைகுறை முயற்சியாக, அரைவேக்காட்டு முயற்சியாக இருக்கிறது என்பதை கணக்கில் கொள்ளாமல் இப்படியான ஒரு முயற்சியை பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து விட்டார் என்பதை ஆரம்பத்திலிருந்தே நாம் சொல்லி வந்தோம். அதன் விளைவுகள் இன்றைக்கு 5 நாட்கள் ஆன நிலையில் நமக்கு தெரிய வருகிறது. இந்தியாவில் 90% மேற்பட்ட மக்கள் ரொக்க பணத்தில் தான் தங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இதில் மொத்தம் புழக்கத்தில் உள்ள நோட்டுகளில் 86% நோட்டுகளை செல்லாதது என்று அறிவிப்பது என்பது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் என்பது பற்றிய எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படாமல் பல உண்மைக்கு புறம்பான அறிவிப்புகள் அதிகார வர்க்கத்தினால் செய்யப்பட்டதன் காரணமாக இன்றைக்கு மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல மாநிலங்களில் சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி உள்ளது. குறிப்பாக டெல்லி மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது. அதற்காக அங்கு அவசர சட்டசபை கூட்டம் நடைபெறவிருக்கிறது என்பது மிகவும் நாட்டுக்கு ஒரு அவசர சூழ்நிலை உருவாகிவிட்டதோ என்கிற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலாவது இந்த நிலைமையை மறுபரிசீலனை செய்து உடனடியாக மக்களுக்கு அவர்களுடைய சிரமங்களில் இருந்து விடுதலை பெற்று தருவதுதான் அரசியல் கட்சிகளுடைய தலையாய கடமை என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் இப்போது .com வலியுறுத்துகிறது. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.